கண்டிப்பா இது 4.5 கிட்ட கொடுக்கலாம். நல்லா இருக்கு படம். படம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி படம் நல்லாவே போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஒரு யூஜுவல் ஹேஸ்ட் அதை வச்சு ஏதாவது எடுப்பாங்க, ரெஃபரன்சஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. பட் நம்ம இந்தியன் ஸ்டைலில் அதை கொஞ்சம் இது பண்ணி காமெடியெல்லாம் சேர்த்து எடுத்தது ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சார்லி அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து ஆண்ட்ரியா ஆசமா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் கவின். அவர் யூஸ்வலாக எப்பவுமே போல யதார்த்தமா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது பார்க்க. நல்லா தான் இருந்துச்சு. நான் ரொம்ப மிரட்டலான வில்லி கிடையாது, சட்டிலான வில்லி. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மணி ஹெய்ஸ்ட் சம்மந்தப்பட்ட கதை, பட் அது மட்டுமேனா இல்லை. பட் மணி ஹெய்ஸ்ட் சம்மந்தப்பட்ட அதை வச்சு தான் கதை ஃபுல்லாகவே ப்ளே ஆகும். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஆண்ட்ரியாவை ரொம்ப பிடிச்சிருந்தது, கவினையும் ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ஓவராலா பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எக்ஸப்ட் ஆண்ட்ரியா கேரக்டர் மட்டும் ஒரு ஜஸ்டிஃபைங்கா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்து செகண்ட் ஹாஃப்ல லேக் ஆகிறதுக்கான ரீசனும் அதுதான். மற்றபடி படம் ஓவரால் பார்க்கும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பிடிச்ச சீனா கிளைமேக்ஸ் இருக்கு. மூவி பாத்தீங்கன்னா தெரியும் ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு. ஓவரால் மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். எனக்கு பிடிச்சது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பிளே ஒன் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ இல்லாம யூஸ்வலா அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ஹீரோ இல்லாம காமன் மேனை வச்சு ஒரு பிளே ஒன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் தீம். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, அந்த காமன் மேன் நினைச்சா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மேட்டர் தான் சொல்ல வந்திருக்காங்க. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கு ப்ரோ. ஆண்ட்ரியா கேரக்டரும் நல்லா இருக்கு, நெகட்டிவ் ஷேட் நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அது நல்லா இருக்கு. அவங்களுக்கு நல்லாவே ஆப்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப சார்லி சார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அது ஒரு ட்விஸ்ட் வரும், அது நல்லா இருக்கு ரொம்ப. படத்துக்கு கான்செப்ட் இருக்கும்ல ப்ரோ. மாஸ்க்னா கவின் படம் டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆகாது. ஸோ அதனால மாஸ்க்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நினைச்சேன். ஆனா அது கிடையாது. அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ரிவெஞ்ச் பண்ண அவங்க மாஸ்க்னு போட்டுருக்காங்க. அதான் மாஸ்க்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. படம் அந்த காமன் மேன் கோவப்பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கதை. அது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆண்ட்ரியா தான் படமே அப்படின்ற மாதிரி. ஓவராலா படத்துக்கு 5க்கு 4.5. கவினோட ஆக்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ. மஸ்ட் வாட்ச் படம் இது. கம்பேக் அவருக்கு இது. ஆண்ட்ரியோட ஆக்டிங்கும் ஒரு வில்லன் நல்லா இது பண்ணிருக்காங்க, நெகட்டிவ் ஷேடு. ஆனா நல்லா இருக்கு. கண்டிப்பா இது 4.5 கிட்ட கொடுக்கலாம். நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மூவி. ஆண்ட்ரியா மேம் அவங்க கேரக்டர் வந்து வில்லனா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க, வில்லியா. அதை ரெஃபர் பண்ணி ஒரு சீன் மட்டும் தான் இருக்கும். படமே மணி ஹெய்ஸ்ட் மாதிரி இருக்காது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா வந்து பாருங்க. எல்லாருமே பாக்குறதா 16+ தான் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட். ஆண்ட்ரியா மேமோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா ஜாலியாவே போச்சு. இந்த மூவி பார்க்கும்போது நான் சொன்னேன், போரே அடிக்கல எங்கேயுமே. அப்படியே ஜாலியா போயிட்டு எல்லாம் படம் ஸ்டார்டிங் சீக்கிரம் வச்சு அப்படியே ஜாலியா போயிருந்துச்சு. அப்படியே நடுவில் கொஞ்சம் அப்படியே எல்லாம் போயிட்டு தான் இருந்தது. செம்ம சூப்பரா இருந்தது இந்த படம். மாஸ்க் படம் பார்த்துருக்காங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. சோசியல் மெசேஜ் இருக்கு படத்துல எங்கேயுமே போர் அடிக்கல. ஸ்டார்டிங் வந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா போகுது. எல்லாமே நல்லா இருக்கு. ஆண்ட்ரியா நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படம் பண்ணிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல போய் அந்த அந்த மூமெண்ட்டை தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு படம். லைஃப்ல வந்து எல்லாமே முடியும், அது எல்லாராலையும் முடியுன்றதான் படத்தோட கோரு. கேரக்டர் அவரோட லைஃப்ல நடந்தது சொல்லி பண்ணிருந்தாங்க. வித்தியாசமான கதை தான், நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி மூவ் பண்ண விதம் எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லாமே கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைட். ஜிவி நல்லா பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு சாங்ஸ் கொடுத்துருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச படத்தோட பேஸ் வந்து ஆண்ட்ரியா கவினை மட்டும் வச்சு போயிட்டு இருந்தது. சில கேரக்டர்ஸா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. இந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம். இட்ஸ் நாட் ஈஸி டு கம் இல்லையா இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்.